Praise God. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Well, we are happy to have you here for the last day of the series of meetings. இந்த தொடர் கூட்டங்களின் கடைசி நாள் கூட்டத்திற்கு வந்திருப்பது குறித்து சந்தோஷம் அடைகிறோம். I trust that all these days, what we have shared with you all these days about the cross has been of great help to you and a blessing to those who have attended quite regularly. இந்த கூட்டங்களிலே இத்தனை நாட்களும் சிலுவை குறித்து நாம் கொடுத்த போதனைகள் இந்த கூட்டங்களுக்கு ஒழுங்காய் வந்த மக்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். And we have taken for our text Galatians chapter 6 verse 14. கலாத்தியர் 6 ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்முடைய வேத பகுதியாக நாம் கொண்டிருந்தோம். One of the most beautiful statements that Paul has ever made. பவுல் சொன்ன மிக அழகான ஒரு அறிக்கை இது. To me, that one statement sums up all that Paul thinks about the cross of Jesus Christ and this whole Christian faith. என்னை பொறுத்தவரையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்தும் இந்த கிறிஸ்தவ விசுவாசத்தை குறித்தும் பவுல் மிக அழகாக ஒரே வசனத்திலே இதை சொல்லி இருக்கிறார். I can understand everything that he thinks about Jesus and this whole thing. இயேசுவை குறித்தும் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் குறித்து அவர் சொல்லுகிற காரியங்களை நான் புரிந்து கொள்ள முடிகிறது. Let me straight away get to that verse and straight away get to preaching without wasting any time. நேரத்தை வீணாக்காமல் நேரே வசனத்தை வாசிப்போம், பிரசங்கத்திற்குள்ளாய் கடந்து செல்லுவோம். Galatians chapter 6 verse 14. கலாத்தியர் 6 ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். But God forbid that I should glory save in the cross of our Lord Jesus Christ, by whom the world is crucified unto me and I unto the world. நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறையுண்டிருக்கிறேன். I would like to remind you of the context in which this statement was made. இந்த புத்தகத்தை, இந்த அறிக்கையை எந்த பின்னணியிலே பவுல் சொல்லுகிறார் என்பதை நான் உங்களுக்கு நினைப்பூட்ட விரும்புகிறேன். There are some false teachers that gone into the regions of Galatia, into the churches of Galatia, and have disturbed them by diverting them from the centrality of the Christian faith into other things. சில கள்ள போதகர்கள் கலாத்தியா நாட்டுள்ள சபைகளுக்குள்ளே சென்று கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையத்தை அவர்கள் அறிந்து கொள்ள முடியாதபடிக்கு அவளை குழப்பி அந்த போரிலிருந்து அவளை விலகச் செய்தார்கள். They have preached Judaism to these people. இந்த மக்களுக்கு யூத மதத்தை அவர்கள் பிரசங்கித்திருந்தார்கள். They had preached some religious teachings and observances and so on. சில மத போதனைகளை கைக்கொள்ள வேண்டிய காரியங்களை எல்லாம் போதித்தார்கள். And many times I think it is the same today also in our world. பல சமயங்களிலே நம்முடைய உலகத்திலும் அப்படியே இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். Many churches are diverted from people who preach religious preachings, religious teachings that take the people away from the centrality of Jesus and the cross and into religious things. அநேக சபைகளிலே மக்கள் மதத்தையும் மற்ற காரியங்களையும் போதிக்கிறார்கள். இயேசுவை குறித்தும் சிலுவை குறித்தும் உள்ள மைய போதனைகளிலிருந்து மக்களை தூர விலக்கி கொண்டு போகிறார்கள். They have all these little pet doctrines that they elaborate upon and they dwell upon and they give expositions on. அவங்களுக்கு பிடித்த சில சின்ன சின்ன உபதேசங்கள் இருக்கிறது, அவைகளை மாத்திரமே அதிகமாக விளக்கி அவைகளை மாத்திரமே அதிகமாக போதிக்கிறார்கள். They believe in this and they believe in that. இதை விசுவாசிக்கிறார்கள், அதை விசுவாசிக்கிறார்கள். But all of that is a bunch of rubbish. It means nothing and it can do nothing. அவைகள் எல்லாம் வெறும் குப்பையாக தான் இருக்கிறது. அவைகள் எதையும் செய்வது கிடையாது, ஒன்றையும் சாதிப்பதும் கிடையாது. Paul is really raging mad because of these false teachers that have gone and ruined these people and their faith in Christ. ஆகவே இந்த மக்களை கெடுத்து நாசமாக்கி கிறிஸ்துவின் மீது அவளுக்குள்ள விசுவாசத்தை கெடுத்த அந்த மக்கள் மீது பவுல் அந்த அளவுக்கு கோபமாய் எரிகிறார். He is mad about those who have literally played with these tender hearts, these believers. இந்த விசுவாசியுடைய இலகிய உள்ளங்களோடு கூட விளையாடிய அந்த மனிதனை கண்டு பவுல் உண்மையாகவே கோபப்படுகிறார். He is angry with a holy anger towards them who have bewitched these people and have brought them under their spell-binding expositions of all this rubbish. இந்த மக்களை திகைக்க பண்ணி இப்படிப்பட்ட குப்பைகளை அவர்கள் போதித்தாரே, இந்த மக்கள் மீது பவுல் ஒரு பரிசுத்த கோபத்தை வெளிப்படுத்துகிறார். And Paul is one of the greatest teachers of the Christian faith. கிறிஸ்தவ விசுவாசத்திலே மிகப்பெரிய ஒரு போதகர் பவுல் ஆகும். He is the greatest teacher of the New Testament church. புதிய ஏற்பாடு சபையிலே அவர்தான் மிகப்பெரிய போதகர். And there is no better person to do this job of bringing the people back to the centrality of what the Christian message is than the great apostle Paul himself. மக்களை திரும்பவும் கிறிஸ்தவ விசுவாசத்தின் மையத்திற்கு கொண்டு வருவதிலே அப்போஸ்தலனாகிய பவுலை விட தேர்ச்சி பெற்றவர் வேறு யாருமே கிடையாது. And he does it very beautifully. அதை மிக அழகாக அவர் செய்கிறார். He brings them to the very essence of this Christian message. இந்த கிறிஸ்தவ செய்தியின் சாராம்சத்துக்கு அவளை கொண்டு வருகிறார். What is the very essence of the Christian message? இந்த கிறிஸ்தவ செய்தியின் சாராம்சம் தான் என்ன? It is the cross of our Lord Jesus Christ, he says. அவர் சொல்லுகிறார், அது நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைதான் என்று. This is something that we start with. இதிலே தான் நாம் துவங்குகிறோம். This is what we teach upon. இதை குறித்து தான் நாம் போதிக்கிறோம். This is how we live. இப்படி தான் வாழ்கிறோம். It is not that you preach cross at the time of salvation and preach something else later on. ஏதோ ரட்சிப்பின் சமயத்தில் மாத்திரம் சிலுவை பேசிவிட்டு பிற்பாடு வேறொன்றை குறித்து பேசுகிறோம் என்று கிடையாது. He is trying to show them that all the great teachings of the Christian faith has
to be based on this cross and what God has done on the cross of Calvary. கிறிஸ்தவ விசுவாசத்தின் மாபெரும் போதனைகள் எல்லாம் சிலுவை குறித்தும் சிலுவையிலே தேவன் என்ன செய்தார் என்பது குறித்தும் அதிலே தான் அடங்கி இருக்கிறது என்று அவர் சொல்லுகிறார். So here he compares himself with the others. ஆகவே இங்கே மற்றவர்களோடு கூட தன்னை அவர் ஒப்பிடுகிறார். He says they glory in the flesh. அவர் சொல்லுகிறார் அவர் மாம்சத்திலே மேன்மை Those பாராட்டுகிறார்கள். false teachers, அந்த கள்ள they போதகர்கள் teach all that rubbish and glory in something that's worth nothing. அவர்கள் கண்ட குப்பையிலே போதிக்கிறார்கள், ஒன்றுமில்லாத காரியங்களிலே மேன்மை He பாராட்டுகிறார்கள். says they glory in the flesh. அவர் சொல்லுகிறார் அவர்கள் மாம்சத்திலே மேன்மை பாராட்டுகிறார்கள். God forbid that I should glory in anything save on the Lord Jesus Christ and his cross. ஆனால் நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேற எதை குறித்து மேன்மை பாராட்டாமல் இருப்பேனாக என்று சொல்லுகிறார். So he is definite about what he believes. ஆகவே அவர் என்ன நம்புகிறாரோ அது குறித்து ஒரு நிச்சயத்தோடு இருக்கிறார். Are you definite about what you believe tonight? இன்றைக்கு இரவு நீங்கள் விசுவாசிக்கிற குறித்து ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? I am talking about Christian believers. நான் கிறிஸ்தவ விசுவாசிகளை பற்றி பேசுகிறேன். Are you definite about what you believe? நீங்கள் என்ன விசுவாசிக்கிறீர்கள் என்பது குறித்து ஒரு நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறதா? Or are you into all these little pet doctrines that don't amount to anything? அல்லது ஒன்றுக்குமே உதவாத சின்ன சின்ன உபதேசங்களை பற்றி பிடித்திருக்கிறீர்களா? Are you boasting on them? அல்லது அவைகளே பெருமை Or பாராட்டுகிறீர்களா? are you like a Pharisee boasting upon his religious tangents that he goes on? அல்லது பவுல் பரிசேயனை போல பக்தி வைராக்கியம் மத சம்பந்தமான காரியங்களிலே பெருமை Or பாராட்டுகிறீர்களா? are you glorying in the cross of Jesus Christ? அல்லது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? Now the word glory means that he just doesn't believe in it and admire it and appreciate it and like it and so on. It means much more than all those things. இந்த மேன்மை பாராட்டுவது என்று சொன்னால் வெறுமனே அவருக்கு மிகவும் பிடித்திருப்பது அல்லது அதை மெச்சிக்கொள்வது பாராட்டுவது என்ற இந்த அர்த்தத்தில் மாத்திரம் அவர் சொல்லவில்லை. அதை காட்டிலும் மேலான அர்த்தம் இருக்கிறது. To glory in the cross means to think that the cross is the greatest thing that ever took place in the history of the whole human race. சிலுவையிலே மேன்மை பாராட்டுவது என்று சொன்னால் மனித சரித்திரத்திலேயே நடைபெற்ற காரியங்களிலே மிக பெரிய ஒரு காரியம் சிலுவைதான் என்று கருதுவது. There is nothing that even comes near in comparison to the cross of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையோடு கூட ஒப்பிடும்போது வேறு எந்த காரியமும் அருகிலே கூட வர முடியாத அளவுக்கு இருக்கிறது. He means by saying that he glories in it, he means that this is everything to him. மேன்மை பாராட்டு என்று சொல்லும்போது இதுதான் அவருக்கு எல்லாம் என்ற அர்த்தத்தில் சொல்லுகிறார். All the change that he had gone through and the marvelous new outlook that he's got in his life are due to this cross, he says. அவரிடத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் வாழ்க்கை குறித்து அவருக்கு உண்டான புதிய கண்ணோட்டம் அனைத்துமே இந்த சிலுவையினாலே தான் என்று அவர் சொல்லுகிறார். This is everything and all. இதுதான் அவருக்கு எல்லாம் சர்வமாக And every இருக்கிறது. time he gets up to preach and whatever subject he is preaching, it is all based on this broad picture, the canvas upon which he draws the picture of other doctrines and teachings, and that is the cross of our Lord Jesus Christ. ஒவ்வொரு முறையும் அவர் எழுந்து நின்று பிரசங்கிக்கும் போது ஒவ்வொரு முறையும் அவர் சித்திரம் வரையும் போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை எனும் அந்த பேப்பர் மீதுதான் தன்னுடைய சித்திரங்களை எல்லாம் அவர் வரைகிறார். Nothing can arise apart from the cross of Jesus Christ. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை தவிர்த்து வேறு ஒன்றும் அப்படி இருக்கவே முடியாது. Now I told you in the last 6 sessions that we have talked about why he glories in it. 6 reasons we have pointed out. கடந்த 6 கூட்டங்களிலே ஏன் அவர் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார் என்று 6 காரணங்களை உங்களுக்கு சொன்னேன். The first reason is that the cross distinguishes and differentiates between the lost and the saved like nothing else does. முதல் காரணம் என்ன சொன்னேன்? சிலுவைதான் ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்கள் என்ற வித்தியாசத்தை தெளிவாய் காண்பிக்கிறது. வேறு எதுவுமே அப்படி காண்பிப்பதில்லை என்று சொன்னேன். That is why he glories in the cross. ஆகவே தான் சிலுவையிலே மேன்மை பாராட்டுகிறார். Second reason, இரண்டாவது காரணம், the cross gives us the greatest display of God's character. சிலுவைதான் தேவனுடைய குணாதிசயம் அந்த அளவுக்கு வெளிப்படுவதை நமக்கு காண்பிக்கிறது. All this I have taught upon, so I don't want to go elaborate on it. இவைகளெல்லாம் நான் போதித்து விட்டேன், ஆகவே விவரமாய் சொல்ல விரும்பவில்லை. And the third reason he says is that he glories in it because the cross delivers him from the world. மூன்றாவதாக அவர் சொல்லுகிறார் உலகத்திலிருந்து சிலுவை அவரை விடுவிக்கிறது, ஆகவே அவரை மேன்மை பாராட்டுகிறேன் என்று. The fourth reason is that cross delivers him from the power of the devil. நான்காவது காரணம் பிசாசின் வல்லமையிலிருந்து சிலுவை அவரை விடுவிக்கிறது. That is why he glories in it. ஆகவே தான் அவரை மேன்மை The பாராட்டுகிறார். fifth reason is that the cross is the only thing that can bring true unity and peace among men in this world. ஐந்தாவது காரணம் இந்த உலக மக்கள் மத்தியிலே உண்மையான ஒற்றுமை சமாதானத்தை கொண்டு வரக்கூடியது சிலுவை மட்டுமே. And the sixth reason we saw this morning is that the cross delivers man from himself. இன்று காலை 6வது காரணத்தை நாம் பார்த்தோம். அது என்ன?
மனிதனை அவரிடமிருந்தே சிலுவை மட்டும்தான் விடுவிக்கிறது. Lot of our unhappiness comes from the fact that we live to ourselves and we are the center of our life, and that's why we are unhappy. நம்முடைய சந்தோஷமற்ற நிலைமைக்கு காரணம் என்ன? நாம் நமக்காகவே வாழ்கிறோம், நம்மை நாமே மையமாய் கொண்டு வாழ்கிறோம். அதுதான் We think we are the center of the universe. நாம் தான் இந்த உலகத்தினுடைய மையம் என்று எண்ணுகிறோம். And we live based on us, our selfishness, our self-centeredness. நம்மை சார்ந்து நம்மை மையமாய் கொண்டு நாம் சுயநலமுள்ளவர்களாய் வாழ்கிறோம். But Paul says, now not I, but Christ liveth in me. ஆனால் பவுல் சொல்கிறார், இப்போது நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ்கிறார். I've got a new outlook. ஒரு புதிய கண்ணோட்டத்தை This பெற்றுக்கொண்டேன். new outlook is given by the cross. இந்த புதிய கண்ணோட்டம் சிலுவையினாலே கொடுக்கப்பட்டது. It has changed him. It has delivered him from himself. அது அவரை மாற்றி அவரிடமிருந்தே அவரை விடுவித்து விட்டது. So he's happy, satisfied and fulfilled. ஆகவே இப்போது சந்தோஷமாய் திருப்தி அடைந்தவராய் நிறைவடைந்தவராய் இருக்கிறார். Now I want to go into the last and the seventh reason why he glories in it. இப்போது கடைசி காரணம், ஏழாவது காரணத்தை பார்க்க போகிறோம். ஏன் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறார்? Now we can literally go on for many more days like this. எழுத்தின்படி சொல்ல போனால் இன்னும் பல நாட்கள் நாம் இதை பார்த்து கொண்டே இருக்கலாம். But we got to stop somewhere. ஆனா எங்கேயாவது நிறுத்தி ஆகணும் இல்லையா? All right. சரியா? So we'll stop here for the we'll look at the seventh reason. ஆகவே இன்றைக்கு ஏழாவது காரணத்தை பார்த்து முடிப்போம். It is the cross, he says. He glories in it because it is the cross through which God has chosen to declare the most profound truths to this world and to men. சிலுவை மூலமாகத்தான் இந்த உலகத்துக்கும் அதுள்ள மனிதர்களுக்கும் தேவன் ஆழ்ந்த சத்தியங்களை அறிவிக்க தெரியப்படுத்த தீர்மானித்து விட்டார். ஆகவேதான் மேன்மை பாராட்டுகிறேன் என்று அவர் சொல்கிறார். The greatest truths are declared when you look at the cross. சிலுவை பார்க்கும்போதுதான் மாபெரும் சத்தியங்கள் எல்லாம் அறிவிக்கப்படுகிறது. You want to know what the Christians believe? கிறிஸ்தவர்கள் என்ன விசுவாசிக்கிறார்கள் என்று அறிய What is our doctrine? நம்முடைய உபதேசம் என்ன? What do we believe about man? மனிதனை குறித்து என்ன What do we விசுவாசிக்கிறோம்? believe about sin? பாவத்தை குறித்து என்ன What do we விசுவாசிக்கிறோம்? believe about salvation? ரட்சிப்பை குறித்து என்ன What do we விசுவாசிக்கிறோம்? believe about sanctification? பரிசுத்தவான்களை குறித்து என்ன விசுவாசிக்கிறோம்? All of these major doctrines are there laid out on the cross of Calvary. இந்த பெரிய பெரிய உபதேசங்கள் கல்வாரி சிலுவையிலே அந்த இடத்திலே காணப்படுகிறது. That is why he glories in it, because he knows that if he preach the cross, all the doctrines are in there and people will know the entire Christian faith when we preach the cross. ஆகவே தான் அவர் அதை மேன்மை பாராட்டுகிறார். ஏனென்றால் சிலுவை பிரசங்கித்தால் கிறிஸ்துவ உபதேசங்கள் அனைத்தும் அதிலே அடங்கி இருக்கிறது. மக்கள் அப்போது சத்தியங்களை புரிந்து கொள்வார்கள் என்று அறிந்திருக்கிறார். Now I have stated the case, and then we will now go and prove this to you. காரணத்தை சொல்லிவிட்டேன். இப்போது ஏன் என்பதை எப்படி என்பதை நான் உங்களுக்கு We நிரூபிக்கிறேன். will have to work this out together. இதை நாம் சேர்ந்து ஆராய வேண்டும். Now you got to think. நீங்கள் சிந்திக்க வேண்டும். That's why God has given you the mind. ஆகவே தான் தேவன் மனதை You கொடுத்திருக்கிறார். have not come here to have an emotional experience. ஏதோ உணர்ச்சி வசப்பட்டு போகும்படி நீங்கள் இங்க வரவில்லை. I like emotion, I like singing, and I like to be happy. இந்த உணர்ச்சிகள், பாடுவது, சந்தோஷமா இருப்பது இதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். That's fine with me. அது எனக்கு நல்லது. But when preaching, you got to use your mind and your heart. ஆனா பிரசங்கம் பண்ணும்போது உங்கள் இதயத்தை மனதை நீங்கள் You got to பயன்படுத்த listen very sharp. நீங்க நன்றாக கவனிக்க வேண்டும். Some people think that when you become spiritual, you put your mind in the shelf and forget it. You have no more use for it. ஒரு சில நினைக்கிறாங்க ஆவிக்குரிய ஆன பிறகு ஷெல்ஃப்ல இந்த மூளையை தூக்கி வைத்து விட வேண்டும், அதெல்லாம் பிரயோஜனமே இல்லை என்று. And you just come to church without your mind. மனமே இல்லாமல் சபைக்கு வர வேண்டும் என்று And you just நினைக்கிறார்கள். have some kind of an experience there and go home. ஏதோ ஒரு அனுபவத்தை பெற்று வீட்டிற்கு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். God wants you to think through these things. இந்த காரியங்களை எல்லாம் நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் என்று தேவன் The விரும்புகிறார். Spirit of God wants to speak to your mind and to your heart. தேவ ஆவியானவர் மனதோடு இதயத்தோடு பேச விரும்புகிறார். So let us listen. ஆகவே நாம் And கவனிப்போம். let us listen very sharply. ஆகவே நாம் கவனமாக கவனிப்போம். Now let us turn to Hebrews chapter 12. இப்போது எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துக்கு நாம் I திருப்போம். want to read to you two passages of scripture. ரெண்டு வேத பகுதிகளை நான் அங்கு வாசிக்க In விரும்புகிறேன். these two passages of scripture, we see the fact that cross itself is a sermon, and it gives an exposition of the greatest truths of the Christian faith. இந்த ரெண்டு வேத பகுதியில் என்ன பார்க்கிறோம்? சிலுவே ஒரு செய்தியா இருக்கிறது, மாபெரும் சத்தியங்களை குறித்து அது விளக்கங்களை அது கொடுக்கிறது என்று பார்க்கிறோம். Now let's read it. நாம் இப்போது வாசிப்போம். Hebrews 12 verse 22 to 24. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 22 முதல் 24 வரை. But you are come unto Mount Zion, and unto the city of the living God, the heavenly Jerusalem, and to an innumerable company of angels. நீங்களோ சீயோன் மலையினிடத்திற்கும் ஜீவனுள்ள தேவனுடைய நகரமாகிய பரம எருசலேமினிடத்திற்கும் 1000-10,000 தேவதூதர்களிடத்திற்கும். Now he's talking about the heavenly scene where the throne of God is, and describing who are all there at the throne of God. தேவனுடைய சிங்காசனம் இருக்கிற பரலோகத்தை பற்றி அவர் வர்ணிக்கிறார். அங்க யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பதை குறித்து பவுல் இங்கே சொல்லுகிறார். Gives the description of the place. அந்த இடத்தை குறித்து ஒரு வர்ணனை அவர் கொடுக்கிறார். He calls it Mount Zion, சீயோன் மலை என்று அழைக்கிறார். city of the living God, ஜீவனுள்ள தேவனுடைய நகரம் என்று the சொல்லுகிறார். heavenly Jerusalem. பரம எருசலேம் என்று சொல்லுகிறார். Then he gives the description of those that are there, பிறகு அங்க இருக்கிறவர்களை பற்றி அவர் சொல்லுகிறார். to an innumerable company of angels, to the general assembly of the church,
of the firstborn which are written in heaven, and to God the judge of all, and to the spirits of just men made perfect. 1000-10000 தேவ தூதர்கள் பரலோகத்தில் பேர் எழுதியிருக்கிற முதல் பேரானவர்களின் சர்வ சங்கமாகிய சபை யாவருக்கும் நியாயாதிபதியாகிய தேவன் பிறகு பூரணராக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவி. Three kinds of companies there. மூன்று வகையான ஆட்கள் அங்க இருக்கிறார்கள். Angels, தேவ தூதர்கள், Old Testament saints and New Testament saints. பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள். And then he talks about God himself sitting there. பிறகு தேவனே அங்க வீற்றிருக்கிறதை பற்றி He பேசுகிறார். describes God as the judge of all. தேவன் யாவருக்கும் நியாயாதிபதி என்று சொல்லுகிறார். And then Jesus is there, he says. பிறகு இயேசுவும் அங்க இருக்கிறார் Verse சொல்லுகிறார். 24, and to Jesus, the mediator of the new covenant, and the blood of sprinkling that speaks better things than that of Abel. 24ஆம் வசனம், புதிய உடன்படிக்கை மத்தியஸ்தராகிய இயேசுவிடத்திற்கும் ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கிலும் நன்மையானவளை பேசுகிற ரத்தமாகிய தெளிக்கப்படும் ரத்தத்திற்கும் வந்து சேர்ந்தீர்கள். Everything is described in threes, in sets of threes. எல்லாமே மூன்றாக சொல்லப்படுகிறது. What is the place where God is? It is described in threefold manner. தேவன் எந்த இடத்தில் இருக்கிறார் என்று மூன்று விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. Who are there? They are described in a threefold manner also. அங்கே யார் இருக்கிறார்கள்? அவர்களும் மூன்று விதமாய் சொல்லப்பட்டிருக்கிறார்கள். And talking about God also, he describes God and his throne in a threefold manner also. தேவனை பற்றியும் சிங்காசனத்தை பற்றியும் பேசும்போது கூட மூன்று விதமாய் அவர் வர்ணிக்கிறார். And it is in that I am interested tonight. இன்றைக்கு இரவு அதிலே தான் நான் ஆர்வம் காட்ட போகிறேன். He says God is there. அவர் சொல்லுகிறார் தேவன் அங்க இருக்கிறார். And secondly he puts it as Jesus Christ, the mediator of our new covenant, is there. இரண்டாவது நம்முடைய புதிய உடன்படிக்கையின் மத்தியஸ்தராகிய இயேசு அங்க இருக்கிறார் என்று சொல்லுகிறார். Then the third thing is the thing that startles me. மூன்றாவது தான் என்னை திகைக்க வைக்கிறது. With God and Jesus in the throne, and before the throne is the blood of sprinkling that speaks better things than that of Abel. தேவன் இருக்கிற இடத்துல இயேசு இருக்கிற இடத்துல அந்த சிங்காசனத்துக்கு முன்பதாக ஆபேலுடைய ரத்தத்தை காட்டிலும் மென்மையானவளை பேசுகிற தெளிக்கப்படும் ரத்தம் இருக்கிறது. Now it's a strange thing, isn't it? இது வினோதமான காரியம் இல்லையா? Now the angels are there, saints are there, God is there, Jesus is there, then it says the blood is there. தேவதூதர்கள் இருக்கிறார்கள், பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள், தேவன் இருக்கிறார், இயேசு இருக்கிறார், இங்கே ரத்தமும் இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. What is the significance of this blood? இந்த ரத்தத்துடைய முக்கியத்துவம் தான் என்ன? Why is that blood there? ஏன் அந்த ரத்தம் அங்க இருக்கிறது? It says it there that it speaks better things than that of the blood of Abel. இந்த இடத்திலே சொல்லுகிறது ஆபேலுடைய ரத்தம் பேசினதை பார்க்கலும் மென்மையானவைகளை நன்மையானவைகளை பேசுகிறது என்று. Now let's turn to Romans chapter 3. இப்போது ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு நாம் செல்லுவோம். Keep that in your mind. இதை உங்கள் மனதில் வைத்துக் கொள்ளுங்கள். Then we'll go to Romans chapter 3. பிறகு ரோமர் 3ஆம் அதிகாரத்துக்கு செல்லுவோம். The blood speaks. ரத்தம் பேசுகிறது. The blood of the cross speaks. சிலுவையின் ரத்தம் பேசுகிறது. Now let us read Romans chapter 3 verse 24. இப்ப ரோமர் 3:24 நாம் வாசிப்போம். 25 and 26. 25 26. Whom God hath set forth to be a propitiation through faith in his blood, to declare his righteousness for the remission of sins that are past through the forbearance of God. தேவன் பொறுமையா இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை தாம் பொறுத்துக் கொண்டதை குறித்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும் தாம் நீதியுள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனை நீதிமானாக்குமாய் விளங்கும்படி இக்காலத்தில் தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாகவும், to declare, I say at this time, his righteousness, that he might be just and the justifier of him which believeth in Jesus. கிறிஸ்து இயேசுவுடைய ரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். He says to declare, he says. அவர் சொல்றார் அறிவிக்கும்படி என்று சொல்லி. I am interested in that phrase, to declare. அது அறிவிக்கும்படி என்று சொல்லுகிறாரே, அதிலே தான் நான் விரும்புகிறேன். Why did God send Jesus? ஏன் தேவன் இயேசுவை அனுப்பினார்? Why did he put him on the cross? ஏன் சிலுவையில் அவரை போட்டார்? Why did he make him shed the blood? ஏன் ரத்தத்தை சிந்த வைத்தார்? Why the cross and the death in the cross happened? ஏன் சிலுவையும் சிலுவையில மரணமும் நிகழ்ந்தது? Paul says that God Almighty is trying to declare something. The cross is saying something, preaching the greatest sermon that you will ever hear. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஏதோ ஒன்றை காண்பிக்க விரும்புகிறார். சிலுவை தான் நீங்கள் கேட்கக்கூடிய மிகப்பெரிய செய்தி ஒன்றை, சத்தியம் ஒன்றை உங்களுக்கு காண்பிக்கிறது. It is to preach it, it is to show it, it is to demonstrate it, it is to declare it that God put his son on the cross of Calvary. அதை பிரசங்கிக்க, அதை காண்பிக்க, அதை அறிவிக்கவே தேவன் தமது குமாரனை சிலுவையில் அறைந்தார். This is a marvelous thing. இது ஆச்சரியமான ஒன்றா இருக்கிறது. Hebrews says that the blood of sprinkling speaks. எபிரேயர் சொல்லுகிறது தெளிக்கப்படும் ரத்தம் பேசுகிறது. Blood of the cross speaks. சிலுவையின் ரத்தம் பேசுகிறது. And then Paul says that God is declaring something through the cross. பிறகு பவுல் சொல்லுகிறார் தேவன் சிலுவையின் மூலம் ஒன்றை அறிவிக்கிறார் என்று. Now we know that the cross has a message for us. சிலுவையிலே நமக்கு ஒரு செய்தி இருக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். In fact, the total essence of all the Christian message and every aspect and every subject and everything that you can hear as Christian message
is there in the cross and it is declared through the cross. சொல்ல போனால் கிறிஸ்தவ செய்தியினுடைய சாராம்சம், கிறிஸ்தவ செய்தியாக நீங்கள் என்னவெல்லாம் கேட்கிறீர்களோ இவை எல்லாமே சிலுவையிலே அங்கே காண்பிக்கப்பட்டு It is அறிவிக்கப்பட்டிருக்கிறது. declared in the shedding of the blood. ரத்தம் சிந்தப்பட்டதே அதில் It is அறிவிக்கப்பட்டிருக்கிறது. declared through the Son of God that hangs there. அங்கே தொங்குகிற தேவகுமாரன் மூலமாக இது அறிவிக்கப்பட்டிருக்கிறது. It is declared through the cross. And what happened there? சிலுவையின் மூலமாக, அங்கு நடந்தவின் மூலமாக அது Now, அறிவிக்கப்பட்டிருக்கிறது. what does the blood of the cross speak to us today? சிலுவையின் ரத்தம் இன்றைக்கு நம்மோடு கூட இதை குறித்து பேசுகிறது. It speaks to us in the form of exposition of these great doctrines that we believe in. நாம் விசுவாசிக்கிறோமே இந்த மாபெரும் உபதேசங்கள் அவைகளை குறித்து நம்மோடு பேசுகிறது. It expounds to us the great truths about God and about the world and about us. தேவனை குறித்து, உலகத்தை குறித்து, நம்மை குறித்து மாபெரும் சத்தியங்களை நமக்கு விளக்குகிறது. And Paul sees that in the cross. சிலுவையிலே பவுல் அதை பார்க்கிறார். What is the world about? உலகம் எப்படி இருக்கிறது? What is the devil like? பிசாசு எப்படி What இருக்கிறார்? is man like? மனிதன் எப்படி What இருக்கிறார்? is sin? பாவம் என்றால் என்ன? All of these things he sees there in the cross. இவை எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் Now, பார்க்கிறார். sometimes we preachers, after preaching so many years, sometimes the devil makes us think, well, you preached everything that you can preach. There is nothing more left. You know? சில சமயத்தில் பிரசங்கியாளர்கள் எங்களை பிசாசு எப்படி நினைக்க வைக்கிறான், பிரசங்கிக்க வேண்டிய எல்லாவற்றையும் பிரசங்கித்தாயிற்று, இனி பிரசங்கிக்க ஒன்றுமே இல்லை என்று. I thought like that after the first year of my ministry. நான் ஊழியத்துக்கு வந்த முதல் வருடத்துக்கு பிறகு நான் அப்படிதான் யோசித்தேன். I preached everything that I learned in the Bible college in 1 year. பைபிள் காலேஜில் என்னெல்லாம் கற்றுக்கொண்டனோ அதை ஒரு வருஷத்துல பிரசங்கித்து விட்டேன். Finished everything. எல்லாம் முடிஞ்சிருச்சு. I thought there is nothing else. I have finished my ministry. இனி பிரசங்கிக்க ஒன்றுமில்லை, ஊழியமே முடிந்து விட்டது. I studied the whole Bible in the Bible college. I preached it. Finished. பைபிள் காலேஜில் வேதம் முழுதும் படித்தேன், அவ்வளவுதான் முடிஞ்சது. I thought so. அப்படிதான் நான் எண்ணினேன். But then I began to look in. பிறகுதான் நான் ஆழமாய் பார்க்க Began to ஆரம்பித்தேன். understand this cross. சிலுவையை புரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். And as I look from it from various angles. பல்வேறு கோணங்களிலிருந்து நான் அதை பார்க்கும்போது, And as I look at it more deeply and deeply every day. அதை ஒவ்வொரு நாளும் இன்னும் ஆழமாய் நான் I பார்க்கும்போது, realize now that how foolish I have been. நான் எவ்வளவு முட்டாளாய் இருந்தேன் என்பதை இப்போதுதான் You know, உணர்கிறேன். 10 years later I thought I finished it. 10 வருடம் கழித்து முடித்து விட்டேன் என்று எண்ணினேன். That I preached all the subjects. எல்லா தலைப்புகளும் I பிரசங்கித்து preached விட்டேன். on all the great subjects of the Bible. வேதத்தில் எல்லா பெரிய பெரிய தலைப்புகள் எல்லாம் போதித்து There's விட்டேன். nothing more, I thought. இனி இல்லை என்று I எண்ணினேன். said, oh God, what will I preach anymore? நான் சொன்ன, தேவனே இன்னும் நான் என்ன பிரசங்கிப்பது? But I find there is infinitely much more than what my mind could imagine and what my one lifetime could hold. I can preach and preach every day, every single day of my life and every minute of my life, and it will never be exhausted. ஆனால் ஒன்றை நான் கண்டு கொண்டேன், என் வாழ்நாளிலே அனுதினமும் ஒவ்வொரு நிமிடம் நான் பிரசங்கித்தாலும் சரி, அளவற்ற விதத்திலே பிரசங்கிக்கக்கூடிய காரியங்கள் வேதத்திலே காணப்படுகிறது. அதற்கு முடிவே இல்லை. 1,000 lifetime and 1,000 tongues is not enough to declare these glorious things. 1000 ஜென்மங்கள் 1000 நாவுகள் இருந்தாலும் இந்த மகிமையான காரியங்களை அறிவிக்க போதாது. That is why I feel so privileged that I am called to stand here and preach the gospel. ஆகவே நான் இங்கே நின்று உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறேனே, நான் பாக்கியவான் என்று கருதுகிறேன். That is why I think this is so important. ஆகவே நான் இது மிக முக்கியம் என்று எண்ணுகிறேன். That's why I preach it as hard as I can. ஆகவே நான் முடிந்த அளவுக்கு கஷ்டப்பட்டு பிரசங்கிக்கிறேன். Why? ஏன்? This is the message. இதுதான் செய்தி. This is what the world needs. உலகத்துக்கு இதுதான் தேவை. Praise God. கர்த்தருக்கு The ஸ்தோத்திரம். cross is speaking. சிலுவை பேசுகிறது. Tells us everything that we need to know about ourselves, the world, the devil, and everything that we have anything to do with. நம்மை குறித்து, பிசாசை குறித்து, இந்த உலகத்தை குறித்து, நம்மோடு சம்பந்தப்பட்ட எல்லா காரியங்களை குறித்து அதை நமக்கு I'll போதிக்கிறது. show you how. எப்படி என்று நான் காண்பிக்கிறேன். First of all, முதலாவது, the cross, if you look at it and what happened there and who hung there, it shows you that to be a human being is a very important and a very serious matter. சிலுவையும் அங்கே நடந்த காரியங்கள் என்ன சம்பவித்தது என்று நீங்கள் பார்க்கும்போது, ஒரு மனுஷனா இருப்பது மிக முக்கியமான ஒரு காரியம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளலாம். Now some of us are thinking, well, I'm just a man, you know. உங்களுக்கு நினைக்கலாம், நான் சாதாரண மனுஷன் தானங்க. No, if you read the Bible, கிடையாது. வேதத்தை வாசித்து you get a பார்த்தா picture of the cross. சிலுவை குறித்த படம் உங்களுக்கு தெரியும். You will understand how important it is that you are a man, a human being. நீங்கள் ஒரு மனிதனா இருப்பது, ஒரு புருஷனா இருப்பது எவ்வளவு முக்கியம் என்பதை அறிந்து It's a கொள்வீர்கள். serious matter. இது ரொம்ப கவனமான ஒரு காரியம். When you look at the cross, it becomes very clear to you. சிலுவை நீங்கள் பார்க்கும்போது அது உங்களுக்கு How தெளிவாகிறது. does it become clear? How does the cross tell us that for us, us being a human being is such a serious matter? How does the cross tell it to us? நாம் மனிதனா இருப்பதே ஒரு சீரியஸான காரியம் தான் என்று சிலுவை எவ்வாறு நமக்கு சொல்லுகிறது? It tells it in this way. இப்படி சொல்லுகிறது. Why did the Son of God come into the world and die on the cross? தேவகுமாரன் ஏன் உலகத்துல வந்து சிலுவையிலே போய் மரிக்க வேண்டும்? He said, I came to seek and to save that which was lost. அவர் சொன்னார், இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே நான் வந்தேன்.
What is lost? எது இழந்து போயிருக்கிறது? Man is not just lost physically, my friend. மனிதன் சரீர பிரகாரமாய் காணாமல் போயில்லை He's நண்பர்களே. not talking about a man that is lost and doesn't know his way around. ஏதோ காணாமல் போய் வழி தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கிற மனிதனை பற்றி அவர் பேசவில்லை. What does he mean when he said, I came to seek and save that which was lost? இழந்து போனதை தேட ரட்சிக்க வந்தேன் சொல்லுகிறாரே, என்ன அர்த்தத்தில் He சொல்லுகிறார்? is talking about the soul of man, the inner man, the real man, which is so precious in God's sight. தேவனுடைய பார்வையிலே மிகவும் விலையேறப்பட்டதாக இருக்கிற மனிதனுடைய ஆத்துமாவை, உள்ளான மனிதனை, உண்மையான மனிதனை குறித்து அவர் பேசுகிறார். That is what is lost. அதுதான் காணாமல் This போயிருக்கிறது. eternal, immortal soul is lost. இந்த நித்தியமான சாவாமையுள்ள இந்த ஆத்துமா காணாமல் When போயிருக்கிறது. I die, my body will be buried. நான் சாகும்போது என் சரீரம் அடக்கம் But பண்ணப்படும். I don't die. ஆனால் நான் சாவவில்லை. I live on and on throughout all eternity. நான் நித்தியமாய் தொடர்ந்து வாழ்கிறேன். That is why it is so important for God. I am so important. ஆகவே தான் நான் தேவனுக்கு அவ்வளவு முக்கியமா இருக்கிறேன். And in my immortal soul, I'm lost. என் அழியாமையுள்ள ஆத்துமாவிலே நான் இழந்து காணாமல் போயிருக்கிறேன். Listen to what Jesus said. இயேசு சொல்கிறதை கவனியுங்கள். For what shall it profit a man if he shall gain the whole world and lose his own soul? மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டு தன் ஆத்துமாவை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? What if you have the whole world in your fingertips? If you lost your soul, my friend, it's nothing. நண்பர்களே, உலகம் முழுவதையும் விரல் நுனியில வைத்திருந்து உங்கள் ஆத்துமாவை இழந்து போனால் அதனால என்ன பிரயோஜனம்? What is it saying? என்ன சொல்லுகிறார்? It is saying your money, your possessions, your house, your cars, and your bank accounts, all of these things are not important. Your soul, your spirit and soul is the most important thing. உங்கள் பணம், பொருள், ஆஸ்தி, செல்வம், பேங்க் அக்கவுண்ட், கார் இதெல்லாம் முக்கியம் இல்லை. உங்கள் ஆத்துமாதான் மிக முக்கியமானது என்று சொல்லுகிறார். Oh, what if you gained the whole world and lost this? You gain nothing. முழு உலகத்தை ஆதாயப்படுத்திக் கொண்டு இதை இழந்து போனால் என்ன லாபம்? ஒன்றுமே இல்லை என்று சொல்லுகிறார். Oh, it is of supreme importance, man's soul. மனிதனுடைய ஆத்துமா அந்த அளவுக்கு முக்கியமானது. Soul means, I mean, spirit and soul. ஆத்துமா என்று சொல்லும்போது ஆவி ஆத்துமா இரண்டையும் For சொல்லுகிறார். what shall a man profit? He says next, for what shall a man give in exchange for his soul? தன் ஆத்துமாவுக்கு ஈடாக மனிதன் என்னத்தை கொடுப்பான் என்று அவர் கேட்கிறார். Is there anything that can be given in exchange? இதற்கு ஈடாக எதையாவது கொடுக்க முடியுமா? There is nothing in this whole world, my இந்த friend. உலகத்துல எதுவுமே கிடையாது நண்பர்களே. Man is something very special. மனிதன் மிகவும் விசேஷமானவன். He is so precious in the sight of God. தேவனுடைய பார்வையில் அவ்வளவு விலையேறப்பட்டவன். And because he is so precious, his soul is so precious, God came as a man and died for him on the cross. அவருடைய ஆத்துமா அவ்வளவு விலையேறப்பட்டதா இருக்கிறபடினால தான் தேவனே வந்து சிலுவையிலே தம்முடைய உயிரை கொடுத்தார். Cross shows us the value of us, our value, our immortal soul. அழிவில்லாத நம்முடைய ஆத்துமா, நம்முடைய மதிப்பு என்ன என்பதை சிலுவை நமக்கு காண்பிக்கிறது. He didn't come to die so that our earthly possessions can be safe and secure. ஏதோ உலக பிரகாரமான நம்முடைய ஆஸ்திகள் சம்பத்துகள் பத்திரமா இருக்கும்படி அவர் வந்து மரிக்கவில்லை. No, கிடையாது. He came so that our soul will not be lost. நம்முடைய ஆத்துமா காணாமல் போகக்கூடாது என்பதற்காக தான் அவர் வந்தார். It should not be lost throughout eternity. நித்தியமாக காணாமல் போகக்கூடாது. What is so special about this soul, my friend? நண்பர்களே, இந்த ஆத்துமா குறித்து அவ்வளவு விசேஷமானது என்ன? Cross tells us that it's the most valuable thing that you've got. உங்களிடம் இருக்கிற மிகவும் விலையேறப்பட்டது இதுதான் என்பதை சிலுவை It's சொல்லுகிறது. not the gold you have, உங்களிடம் இருக்கிற பொன் அல்ல, not your diamonds, உங்களுடைய வைரங்களும் not அல்ல, your clothes, உங்களுடைய துணிகள் அல்ல, not your possessions. உங்களுடைய ஆஸ்திகள் அல்ல. Your soul is the most important possession in the sight of God. தேவனுடைய பார்வையிலே உங்களுடைய ஆத்துமாதான் மிகவும் விலையேறப்பட்ட ஒரு ஆஸ்தி. Another thing the cross says to us சிலுவை நமக்கு இன்னொரு காரியத்தையும் சொல்லுகிறது. is that the most important thing in this world as a human being is our relationship to God. அது என்ன? மனிதனாகிய நமக்கு இந்த உலகத்திலே மிகவும் முக்கியமா இருப்பது தேவனோடு கூட உள்ள நம்முடைய உறவு. Nothing else is as important as this. இதை காட்டிலும் வேறு எதுவும் அந்த அளவுக்கு முக்கியம் We கிடையாது. think this is important, that is important. இது முக்கியம், அது முக்கியம் நாம தான் நினைக்கிறோம். Look at people the way they live. மக்கள் வாழ்கிற விதத்தை பாருங்கள். They put God last. ஆண்டவரை கடைசியா If வைத்திருக்கிறார்கள். everything you do and you have time left out, then you read the Bible. எல்லாவற்றையும் செய்துவிட்டு நேரம் மீதம் இருந்தால் வேதத்தை வாசிப்போம். And if everything is done and there is some free time, then you want to read, pray. எல்லாம் செஞ்சு முடிச்சிட்டு கொஞ்சம் ஃப்ரீ டைம் இருந்தா ஜெபம் பண்ணுவோம். That's the attitude. இப்படிதான் இருக்கிறார்கள். And if there is nothing to do today, then we'll go to church. இன்னைக்கு வேற ஒண்ணும் வேலை இல்லைன்னா சபைக்கு போவோம். And in the church when they go, they don't want to hear the preacher for more than 15 minutes. சபைக்கு போனா கூட பிரசங்கர் 5 நிமிஷத்துக்கு மேல பேசினா அதுவும் They're பிடிக்காது. saying, are you through? என்னங்க முடிச்சிட்டீங்களா? I've done my hearing and I don't want to hear no more. கேட்டாச்சுங்க போதும், இனி கேட்க இஷ்டம் இல்ல. What does man show? மனிதன் எதை காண்பிக்கிறான்? He thinks that his relationship to God comes last. When everything is done, this you can do last. தேவனோடு உள்ள உறவு கடைசியாக வருகிறது. எல்லாம் முடிந்த பிறகு இதுதான் என்று சொல்லி அவன் நினைக்கிறான். But
ஆனால் when you look at the Son of God on the cross, சிலுவையில் இருக்கிற தேவகுமாரனை நீங்கள் காணும்போது consider why he died and why he shed the blood. ஏன் அவர் மரித்தார், ரத்தத்தை சிந்தினார் என்று எண்ணும்போது It tells us that he did it so that he can bring us back to God. திரும்ப நம்மை தேவனோடு கொண்டு வரும்படியாக அப்படி செய்தார் என்று It சொல்கிறது. is so important that God became man. தேவன் மனிதனானது அவ்வளவு முக்கியமா இருக்கிறது. இது நீங்கள் தேவனோடு நல்லுறவு கொண்டிருப்பது அவ்வளவு முக்கியம். ஆகையால் தான் தேவனே மனிதனானார். He became man because of that. அது நிமித்தமாக தான் அவர் மனிதனானார். It is so important. அது அவ்வளவு முக்கியம். It is for that he died. அதற்காகவே அவர் மரித்தார். God gave his life. தேவன் தம்முடைய ஜீவனை கொடுத்தார். Because your relationship to God is the supreme thing in your life. Is the most important thing in your life. ஏனென்றால் தேவனோடு உள்ள உங்களுடைய உறவுதான் வாழ்க்கையிலே மிக மிக முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. Now, the third thing that these are the great doctrines that we preach in the church. பாருங்க, சபையிலே இந்த பெரிய பெரிய உபதேசங்களை தான் நாம் போதித்து What வருகிறோம். are we preaching? என்ன பிரசங்கிக்கிறோம்? It's all these things. I'm just giving it to you in a nutshell. இப்போ சுருக்கமாய் சொல்லுகிறேன், இவைகளை தான் பிரசங்கித்து We are வருகிறோம். elaborating on it and we are going through it. விவரமாய் அதை ஆழமாய் போதிக்கிறோம். That's all. அவ்வளவுதான். There is nothing else. வேற எதுவும் கிடையாது. It's about the cross. சிலுவை குறித்து தான். The third thing. மூன்றாவது, The cross tells us the very essence of sin. What sin is. பாவத்துடைய சாராம்சத்தை, பாவம் என்றால் என்ன என்பதை குறித்து சிலுவை போதிக்கிறது. Clearly pinpoints what sin is. பாவம் என்றால் என்ன என்பதை தெல்லும் தெளிவாய் காண்பிக்கிறது. What is sin? பாவம் என்றால் என்ன? It is rebellion against God. தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படும் கலகம். Now a lot of people think that sin is this and that. நிறைய பேர் நினைக்கிறாங்க பாவம் என்றால் இது அது என்று. Now a lot of Christians have a religious list of what sin is. நிறைய கிறிஸ்தவர்கள் பாவம்னா என்னன்னு ஒரு பெரிய பட்டியலே போட்டு Now if வச்சிருக்காங்க. you looked at when I was a young man, I looked at that list. I said, my God, keep that list away from me. I can't even take another step if I just look at that list. வாலிபனா இருந்தபோது நான் சொன்னேன், ஐயோ இந்த பட்டியலை பார்த்தா அடுத்த அடி கூட என்னால எடுத்து வைக்க முடியாது, அந்த பட்டியலை தூக்கி தூர போடுங்கன்னு. Everything is sin. எல்லாமே பாவம் தான். Except brushing your teeth and washing your face, stuff like that. பல் விளக்கி முகத்தை கழுவணும், அதை தவிர்த்து Everything is sin. எல்லாமே Oh, the Christians have become so religious. ஓ கிறிஸ்தவர் அந்த அளவுக்கு மதவாதிகளாகி And the விட்டார்கள். terrible thing is they think that sin is actions. இதை விட பயங்கரமான காரியம் என்ன? பாவம் என்றாலே செயல் என்று எண்ணி விட்டார்கள். They think it is doing this and doing that. இதை செய்வது அதை செய்வது என்று எண்ணினார்கள். It is drinking, it is smoking, it is going to the movies, it's doing this, it's doing that. குடிப்பது, சிகரெட் பிடிப்பது, சினிமா போவது, இதை செய்வது அதை செய்வது என்று. Well, I understand those are sinful things. அவையெல்லாம் பாவமான காரியங்கள் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். But what is sin? ஆனால் பாவம் என்றால் என்ன? The Christians are not very clear in their mind about sin. They think it is actions. கிறிஸ்தவர்களுக்கு பாவத்தை குறித்த தெளிவான ஒரு எண்ணம் இல்லை. பாவம் என்றால் செயல்கள் என்று எண்ணுகிறார்கள். Sin is not these actions. பாவம் என்பது இப்படிப்பட்ட செயல்கள் அல்ல. These actions are not so serious. There is something more serious, and that is the essence of sin. இந்த செயல்கள் எல்லாம் ஆபத்தானவை அல்ல, இன்னும் ஆபத்தானது ஒன்று இருக்கிறது, அதுதான் பாவத்தின் சாராம்சம். There is something more dangerous than these actions. இந்த செயல்களை காட்டிலும் ஆபத்தான ஒன்று இருக்கிறது. What is that? அது என்ன? That is rebellion against God. அதுதான் தேவனுக்கு விரோதமாய் கலகம் செய்வது. The terrible thing about sin is that man rejects God, does not want God. He wants to be his own God. He wants to live the way he wants to do. That is the most dangerous thing. பாவத்தை குறித்து பயங்கரமான ஆபத்தான காரியம் என்ன? மனிதன் தேவனை நிராகரிக்கிறான், தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறான், நானே எனக்கு தேவன் என்று சொல்லி அவன் அவரை புறக்கணிக்கிறான். Cigarette causes cancer now in the world. உலகத்திலே இன்றைக்கு சிகரெட் கேன்சரை கொண்டு வருகிறது. Drinking causes all kinds of problems. குடித்தால் பல விதமான பிரச்சனைகள் வருகிறது. All these sins have its consequences. இந்த பாவங்களுக்கு எல்லாருடைய விளைவுகள் காணப்படுகிறது. But there is no all these consequences of these various sinful actions cannot be compared with the consequence of your rebellion against God. There is nothing to be compared with that. தேவனுக்கு விரோதமாக நீங்கள் கலகம் செய்யும்போது உண்டாகிற அந்த விளைவோடு கூட ஒப்பிடும்போது இந்த பாவத்தலை செயல்களின் விளைவுகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. So man's sin is not essentially that he is doing this and that. ஆக மனிதனுடைய பாவம் சொன்னா இதையும் அதையும் செய்கிறான் என்று அது கிடையாது. No, கிடையாது. his sin is that he doesn't want God. அவருடைய பாவம் என்ன? தேவன் வேண்டாம் என்று சொல்லுகிறான், அதுதான். That's the problem. அதுதான் பிரச்சனையே. If it is just actions, we can just teach him to be good and do good and leave all those things, and that will make him all right. அது வெறும் செயல்களா இருக்கும் என்று சொன்னா இதை செய் அதை செய் நல்லது செய் என்று போதிக்கலாம், அவனும் நன்றா இருப்பான், விட்டு விடலாம். If it's a question of actions, we can try to change the actions. அது வெறுமனே செயல்களா இருக்கும் என்றால் அவனுடைய செயல்களை மாற்ற முயற்சிக்கலாம். All the behavior modification experts will have a tremendous job. இந்த நடக்கைகளை எப்படி மாற்றுவது என்று சொல்லி நிபுணர்கள் இருக்கிறாங்க, அவங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். They can do it. அவங்க அதை செய்வாங்க. But they're not able to do it. ஆனால் அவர்களால் முடியவில்லை. It's not the actions. அது செயல்கள் அல்ல. It is a rebellion against God. அது தேவனுக்கு விரோதமாய் செய்யப்படும் கலகம். It is not just changed by actions. It is man must be put in a relationship with God. செயல்களாலே மாறுவது கிடையாது. மனிதன் தேவனோடு கூட மீண்டும் அந்த உறவிலே வர வேண்டும். Man must humble himself before God. தேவனுக்கு முன்னாடி மனிதன் தன்னை தாழ்த்த வேண்டும். Acknowledge God as Lord and Savior. தேவனை ஆண்டவர் ரட்சகர் என்பதை ஒப்புக்கொள்ள வேண்டும். Now so the cross shows us
the real essence of sin. ஆகவேதான் சிலுவை பாவம் என்றால் என்ன என்ற அந்த சாராம்சத்தை காண்பிக்கிறது. If your sin is just drinking and smoking, Jesus didn't have to die on the cross. வெறும் சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது தான் பாவம் சொன்னா இயேசு சிலுவையில மரித்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. He should have gone on a world tour preaching about smoking and drinking. சிகரெட் பிடிக்கிறது குடிக்கிறது பத்தி உலகமெங்கும் போய் அவர் பிரசங்கம் He should பண்ணிட்டு get on television and use buy time and preach against those things. டிவியில தோன்றி இந்த காரியங்களை எதிர்த்து அவர் பிரசங்கித்து இருக்க He வேண்டும். should say, do not smoke. என்ன சொல்லணும்? சிகரெட் பிடிக்காதீங்க. Blessed are those that don't drink. குடிக்காதவர்கள் எல்லாம் He பாக்கியவான்கள். must have thought like that. அப்படிதான் போதித்து இருக்கணும். No. கிடையாது. Why did he go to the cross and die? ஏன் சிலுவைக்கு போனார் அங்கே மரித்தார்? If it is these actions that are sin, he could have gone and taught the people not to do these actions. இந்த செயல்கள் தான் பாவங்கள் என்றால் பிறகு இந்த செயல்கள் வேண்டாம் என்று மக்களுக்கு போதித்து இருக்கணும். And that is all is required, is to stop the actions. அந்த செயலை நிறுத்த இது போதும். That is what you must do. அதை தான் செய்ய வேண்டும். It is not action. ஆனால் அது செயல்களே அல்ல. It is a rebellion against அது God. தேவனுக்கு விரோதமான கலகம். That is why he went to the cross. ஆகவே தான் அவர் சிலுவைக்கு He சென்றார். had to die. அவர் சாக வேண்டியதாயிற்று. Because man is separated from God. ஏனென்றால் மனிதன் தேவனை விட்டு Man பிரிக்கப்பட்டிருக்கிறான். cannot come to God. மனிதன் தேவனிடம் வர முடியாது. Man is not allowed in the presence of God. தேவனுடைய சமூகத்தில் மனிதனுக்கு அனுமதி இல்லை. Man cannot stand before God. தேவனுக்கு முன்பாக மனிதன் நிற்க He has முடியாது. no right to come approach God. தேவனை அணுக அவனுக்கு எந்த விதமான உரிமையும் இல்லை. That is why to make that possible, Jesus had to shed his blood and die his death and bear his punishment. அதை சாத்தியமாக்கத்தான் இயேசுவானவர் தண்டனையை சுமக்க வேண்டியதாயிற்று, ரத்தத்தை சிந்த வேண்டியதாயிற்று, மரிக்க வேண்டியதாயிற்று. Do you understand, my friend? புரிந்து கொண்டீர்களா It is நண்பர்களே? just actions. He doesn't have to do that. வெறும் செயல்களா இருக்கும் என்றால் அவர் அப்படி செய்திருக்க தேவையில்லை. It is because it is a relationship problem. அது ஒரு உறவு பிரச்சனையா He had to இருக்கிறபடினாலதான் die on the cross. அவர் சிலுவையில மரிக்க So வேண்டியதாயிற்று. that man can now come to God on the basis of his death. ஏன் இப்போது அவருடைய மரணத்தின் அடிப்படையிலே மனிதன் தேவனை அணுக முடியும் என்பதற்காக. Now the fourth thing that it says, the cross says, சிலுவை சொல்லுகிற நான்காவது காரியம் is that there is a judgment upon sin and that sin must be punished. பாவத்தின் மீது நியாய தீர்ப்பு இருக்கிறது, பாவம் தண்டிக்கப்பட வேண்டும் என்று It சொல்லுகிறது. tells us that God is holy. He is just. தேவன் பரிசுத்தர் நீதிபரர் என்று சொல்லுகிறது. It tells us that God is righteous. தேவன் நீதிபரர் என்று சொல்லுகிறது. And because he is holy, he is righteous. அவர் பரிசுத்தராய் நீதிபரராய் இருக்கிறபடினாலே And because of his qualities, he cannot accommodate sin. He hates sin. அவருடைய அந்த தன்மையின் நிமித்தமாக அவரால் பாவத்தை பொறுத்துக் கொள்ள முடிவதில்லை, பாவத்தை வெறுக்கிறார், பகைக்கிறார். That is why Jesus had to die. ஆகவேதான் இயேசு மரிக்க வேண்டியதாயிற்று. Why did he die? ஏன் அவர் மரித்தார்? God cannot just let sin go like that. தேவன் பாவத்தை அப்படியே கண்டும் காணாமல் விட்டுவிட முடியாது. He's got a wrath against sin. பாவத்துக்கு விரோதமாய் அவர் கோபப்படுகிறார். And he has to show that. அந்த கோபத்தை He has to வெளிக்காண்பிக்க pour his wrath. தன்னுடைய கோபத்தை ஊற்ற வேண்டும். He has to punish sin. பாவத்தை தண்டிக்க வேண்டும். He has to do something about that. அதை குறித்து எதையாவது செய்ய வேண்டும். You know, the problem of sin is the greatest problem for the Almighty God. சர்வ வல்லமுள்ள தேவனுக்கு இந்த பாவ பிரச்சனை தான் மிகப்பெரிய பிரச்சனையா And இருந்தது. I say that with the real meaning. உண்மையான அர்த்தத்தோடு நான் அதை சொல்லுகிறேன். The sin problem is the biggest problem for God. பாவ பிரச்சனை தான் தேவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. Why? ஏன்? Because God loves man ஏனென்றால் தேவன் மனிதனை நேசிக்கிறார். and he wants to help man. மனிதனுக்கு உதவ He விரும்புகிறார். wants to save man. அவனை ரட்சிக்க விரும்புகிறார். But he cannot do it. ஆனால் அதை செய்ய முடியவில்லை. He cannot call him and say, I forgive you, it's all right, you come on. அவனை அழைத்து சரி மன்னித்து விட்டேன் வா என்று சொல்ல முடியவில்லை. That's the problem. பிரச்சனை அதுதான். Because he's righteous, he's holy and he's just. ஏனென்றால் அவர் நீதிமானவர், பரிசுத்தர், அவர் நீதிபரர். So he cannot just forgive. அவர் சும்மா அவரால் மன்னிக்க So முடியவில்லை. the sin problem is the biggest problem for ஆகவே God. பாவ பிரச்சனை தான் தேவனுக்கு மிகப்பெரிய பிரச்சனை. Forgiveness problem is the biggest problem for God. தேவனுக்கு மன்னிக்கிற இந்த விஷயம் தான் பெரிய பிரச்சனை. Like I told you, we forgive one another. நான் உங்களுக்கு சொன்னது போல நான் ஒருத்தர் மன்னிக்கிறோம். Why? ஏன்? Because we are all full of shortcomings. ஏன்னா நாம எல்லாருமே குறைவில் உள்ளவர்கள். So we say, well, I am not so perfect, so I'll forgive him. ஆகவே என்ன சொல்றோம், நான் அவ்வளவு பூரணம் கிடையாது, ஆகவே அவரை மன்னிக்கிறேன். Let's have some mercy. நான் இரக்கம் காண்பிப்போம். That's correct. That's the way we should be. அதுதான் சரி, அப்படிதான் இருக்கணும். But God cannot do that. ஆனால் தேவன் அப்படி செய்ய God முடியாது. cannot do that because he is not imperfect. தேவன் அப்படி செய்ய முடியாது. ஏனென்றால் அவர் பூரணமற்றவரே அல்ல. He is holy, righteous and just. அவர் பரிசுத்தர், நீதிபரர், நியாயாதிபதி. He can't say, well, I am also having some problems, so I'll forgive him. I'll understand him more. எனக்கும் பிரச்சனை இருக்கு, நான் அவரை நல்லா புரிஞ்சுக்கிறேன், ஆகவே மன்னிச்சிடுறேன்னு சொல்ல முடியாது. No, he says, I hate sin. அவர் சொல்லுகிறார், நான் பாவத்தை பகைக்கிறேன். So sin and forgiveness of sin becomes a great problem even for God. ஆகவே பாவமும் பாவம் மன்னிப்பும் தேவனுக்கே ஒரு பெரிய பிரச்சனையா Now இருந்தது. this is a big subject. I don't want to preach about it now. Maybe in future sometime I'll preach
about the problem of forgiveness. இது ஒரு பெரிய பாடம். ஒருவேளை எதிர்காலத்திலே இந்த மன்னிப்பு குறித்த தலைப்பில் நான் பேச விரும்புகிறேன். But the thing is this. ஆனா விஷயம் இதுதான். It is not easy for God to forgive. தேவன் மன்னிப்பது என்பது சுலபமே அல்ல. People say, why can't just God look at man and say, I forgive you? மக்கள் கேட்கிறார்கள், ஏன் தேவன் மக்களை பார்த்து மன்னித்து விட்டேன் என்று சொல்லக்கூடாது என்று. Like one man says, ஒருத்தர் சொன்னா, it just takes one word, brother, I forgive. ஒரே ஒரு வார்த்தை தானங்க மன்னிச்சிட்டேன். Can't God say that? ஆண்டவர் அப்படி சொல்ல முடியாது. Why does he have to come as a man, put Jesus on the cross and beat him and make him die there and shed his blood and all that? ஏன் தேவன் மனிதனாய் வர வேண்டும், இயேசுவை சிலுவையில் அறைய வேண்டும், அடித்து ரத்தம் சிந்த வைத்து இதெல்லாம் தேவையா? Simply look at man and say, I forgive. மனுஷன் அப்படியே பார்த்து மன்னிச்சிட்டேன்னு சொல்லிட கூடாதா? That's what is so difficult. அதுதான் மிகவும் God கடினம். cannot do that. தேவன் அதை செய்ய முடியாது. Because he is holy and righteous, he's got to punish sin. அவர் பரிசுத்தராய் நீதிமானாய் இருக்கிறபடினாலே பாவத்தை தண்டித்தே ஆக He வேண்டும். cannot do it any other way. வேறு எந்த விதத்திலும் அவர் அப்படி செய்ய முடியாது. God cannot do it. தேவன் அதை செய்ய முடியாது. Even creation was easy for God. சிருஷ்டிப்பு கூட தேவனுக்கு சுலபமாய் தான் When இருந்தது. he wanted light, he just said, let there be light, and there was light. வெளிச்சத்தை விரும்பிய போது அவர் சொன்னார், வெளிச்சம் உண்டாக கடவுள் என்று வெளிச்சம் உண்டாயிற்று. Everything, he just spoke the word and it came into being. எல்லாவற்றையும் பேசினார், எல்லாம் வந்து விட்டது. But ஆனால் he could not speak forgiveness. அவரால் மன்னிப்பை பேச முடியவில்லை. He just can't. முடியவில்லை. He can't say, I forgive. மன்னித்து விட்டேன் என்று சொல்ல It's முடியாது. not like creating light. It's more complex. It's more a problem. வெளிச்சத்தை உண்டாக்குறது போல கிடையாது. இது அதிக பிரச்சனையானது. And that is why God had to send his son Jesus. ஆகவேதான் தேவன் தமது குமாரனாகிய இயேசுவை அனுப்ப Put him வேண்டியதாயிற்று. on the cross. சிலுவையிலே போட வேண்டியதாயிற்று. And kill him and smite him and literally strike him. அவரை அடித்து நொறுக்கி சாகடிக்க வேண்டியதாயிற்று. And the cross, as we look at it, shows us the seriousness of man's problem. சிலுவை நாம் பார்க்கும்போது மனிதனுடைய பிரச்சனை எவ்வளவு ஆபத்தானது என்பதை அது நமக்கு காண்பிக்கிறது. Shows the evil that is in sin. பாவத்தில் இருக்கக்கூடிய தீமையை அது நமக்கு காண்பிக்கிறது. So the question today is not whether we are moral or immoral and all that. ஆகவே கேள்வி என்ன, நாம் சன்மார்க்கரா துன்மார்க்கரா இதெல்லாம் கிடையாது. Some people sit there thinking, well, all this preaching is good for those people that are drunkards, that are out there, that are doing all these bad things. ஒரு சில உட்கார்ந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, இந்த போதையும் எல்லாம் குடிகாரன் இவங்க இந்த கெட்டவன் மோசமான இவங்களுக்கு தாங்க. One man really told me one day. ஒருத்தர் ஒரு நாள் என்கிட்டயே வந்து When I சொன்னார். preached in a wedding. ஒரு திருமணத்துல பேசிய போது. And as he came up to the stage to see me, he was all just in the influence under the influence of alcohol. கடைசில ஸ்டேஜ்ல என்ன பார்க்க வந்தார். வரும்போது தள்ளாடினே வந்தார் தண்ணி He போட்டு. said, we are from our grandfather's days, we are Christians. You must preach what you preached in the slums of our city. Those people need it. They don't know God. அவர் சொன்னா, எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்கெல்லாம் கிறிஸ்தவங்க தான். இன்னைக்கு பண்ணீங்களா பிரசங்கம், இதெல்லாம் போய் நீங்க சேரி பகுதியில பண்ண அவங்களுக்கு தான் அதெல்லாம் தேவை. Those people need it. அந்த மக்களுக்கு தான் We are so good. நாங்களாம் அவ்வளவு நல்லவர்கள். Moral people. அவர் சன்மார்க்க Good people. நல்லவர்கள். All I could do is just feel pity for the man. அவருக்காக பரிதாபப்பட்டேன், அவ்வளவுதான் என்னால The முடியும். question is not whether you're moral or not. நீங்கள் சன்மார்க்கரா இல்லையா என்பது அல்ல கேள்வி. Not whether you're good or bad. நல்லவரா கெட்டவரா என்பது அல்ல. You know what the question is? கேள்வி என்ன தெரியுமா? The question is God the chief end of all your life? உங்கள் வாழ்க்கையினுடைய பிரதானமாய் தேவன் இருக்கிறாரா? Are you living for the glory of God? தேவ மகிமைக்காய் வாழ்கிறீர்களா? Are you glorying in the cross of Jesus Christ? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை குறித்து மேன்மை பாராட்டுகிறீர்களா? What are you doing, my friend? நண்பர்களே, என்ன It செய்கிறீர்கள்? is not whether you're drinking, whether you're smoking, whether you've done this and whether you've done that. குடிக்கிறீங்களா, சிகரெட் பிடிக்கிறீங்களா, இதை செஞ்சீங்களா, அதை செஞ்சீங்களா, இதெல்லாம் That கிடையாது. is not what I'm asking. நான் அதை கேட்கவில்லை. Is God number one in your life? உங்கள் வாழ்க்கையில தேவன் முதலாவது இருக்கிறாரா? Is God the chief end and object of your life? உங்கள் வாழ்க்கையின் பிரதானமான நோக்கமாய் இருப்பது தேவனா? Are you living for the glory of God? தேவ மகிமைக்காய் வாழ்கிறீர்களா? Are you thrilled about God, rejoice in God and glory in God? தேவனிலே பரவசப்பட்டு உற்சாகப்பட்டு பரவசம் அடைந்தவர்களே Do கலிகூறுகிறீர்களா? you think that God is everything and all to you? தேவன் தான் உங்களுக்கு எல்லாம் சகலம் என்று நினைக்கிறீர்களா? Does he come first in your life? உங்கள் வாழ்க்கையில அவர் முதலாவது வருகிறாரா? Is he occupying your life? And is he leading you and guiding you? And is his grace seen in your life? அவர் உங்களை ஆட்கொண்டு உங்களை வழி நடத்துகிறாரா, வழி காட்டுகிறாரா? அவருடைய கிருபை உங்கள் வாழ்க்கையிலே காணப்படுகிறதா? See, our respectability and our morality and our goodness and all of these things are filthy rags before God. தேவனுக்கு முன்பதாக நாம் எவ்வளவு கண்ணியவான்கள், எவ்வளவு சன்மார்க்கன் என்று நினைக்கிறோமே, இதெல்லாம் கந்தையாய் குப்பையா இருக்கு. You can stand before another man and say, I'm so good. ஒரு மனுஷனுக்கு முன்னாடி நின்னுட்டு சொல்லலாம், நான் ரொம்ப நல்லவன். Not before God, my தேவனுக்கு friend. முன்பதாக முடியாது The நண்பரே. holy God. அவர் பரிசுத்தம் You உள்ளவர். consider all your best as nothing, dung. It is nothing but rubbish. உன்னுடைய சிறந்த குணங்கள் எல்லாம் குப்பையாக தான் அவர் எண்ணுகிறார். What does he desire then? பிறகு அவர் என்னத்தை விரும்புகிறார்? The Bible puts it very clearly. வேதம் அதை மிக தெளிவாய் சொல்லுகிறது. It says, love the Lord your God with all your heart, with all your soul, with all your mind,
with everything that you got? Are you doing that? உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே உன் முழு ஆத்துமாவோடு முழு மனதோடு முழு சிந்தையோடு அன்பு கூறுவாயாக என்று சொல்லுகிறார். அப்படி செய்கிறீர்களா? Are you doing that? செய்கிறீங்களா? God will accept nothing less. தேவன் அதற்கு குறைவான எதையும் ஏற்றுக்கொள்ள If you மாட்டார். do that, அதை செய்தால் then you won't be doing those sinful things. பிறகு அந்த பாவ செயல்கள் எல்லாம் நீங்கள் செய்ய மாட்டீர்கள். That won't be there. அதான் இருக்காது. Because God is the love of your life. ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையின் விருப்பமே தேவனாய் இருக்கிறார். God, you glory in Jesus. இயேசுவிலே மேன்மை பாராட்டுகிறீர்கள். In the cross. சிலுவையிலே. Then how can you go about sinning? அப்படி இருக்கும்போது எப்படி பாவம் செய்ய It's முடியும்? impossible. முடியாது. So the real question is not whether you're sinning, whether you've done this action and that act. ஆகவே நிஜமான கேள்வி பாவம் செய்றீங்களா, இதை செய்றீங்களா, அதை செய்கிறீங்களா கிடையாது. Is Jesus Lord of your life? இயேசு உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராய் இருக்கிறாரா? Is he the main person in your life? உங்கள் வாழ்க்கையில அவர் முக்கியமா இருக்கிறாரா? Do you love him with all your heart, mind and soul? முழு இதயத்தோடு ஆத்துமாவோடு மனதோடு அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்களா? Nothing less. அதை விட குறைவானது. This is a season where everybody sentimentalize the cross. இந்த காலத்துல தான் எல்லாரும் சிலுவையை சென்டிமெண்டலாய் பார்க்கிறார்கள். Oh, they are doing all kinds of things. That is sorrowing for Jesus. எல்லா விதமான காரியங்களை செய்வாங்க. இயேசுவுக்காக இவங்க துக்கப்பட்டு It's a very special time. ரொம்ப விசேஷமான நேரம் இது. You know, it's a very special time to show their sympathy for him. Oh, he died. Our poor man, you know. பாவம் ஏழை பரிதாபமான மனுஷன் செத்துட்டாரேன்னு ரொம்ப terrible thing. ஓ பயங்கரமான காரியம். I tell you, my friend, நான் உங்களுக்கு சொல்லட்டு நண்பரே, put away all that stuff. இதெல்லாம் தூரத்துக்கு போடுங்க. Is he number one? அவர் முதலாவது இருக்கிறாரா? Is he the Lord of your life? உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராய் இருக்கிறாரா? Are you living for his glory? அவருடைய மகிமைக்கென்று வாழ்கிறீர்களா? Are you glorifying him? அவரை மகிமைப்படுத்துகிறீர்களா? If he is the Lord and master of your life, then all those other things will not be there, my friend. அவர் உங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராய் எஜமானாய் இருந்தால் மற்ற காரியங்கள் எதுவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்காதே. So the cross, as you can see, as expounded to us the great truths. ஆகவே பாருங்கள், நாம் பார்க்கிற பிரகாரம் சிலுவை இந்த மாபெரும் சத்தியங்களை நமக்கு விளங்க பண்ணுகிறது. But not only does it give an exposition of these great truths, இந்த மாபெரும் சத்தியங்களை அது நமக்கு விளக்குவது மட்டுமல்ல, it is declaring and proclaiming something, as Romans 3:26 says. ரோமர் 3:26 சொல்வது போல ஒன்றை அது நமக்கு அறிவிக்கிறது, காண்பிக்கிறது. What does it declare and proclaim? அது என்னத்தை நமக்கு அறிவித்து காண்பிக்கிறது? 2 Corinthians 5 verse 19 and 21 tells us what the cross declares. 2 கொரிந்தியர் 5 19 11 21 சொல்லுகிறது சிலுவை நமக்கு என்ன காண்பிக்கிறது, அறிவிக்கிறது. Now listen to me. இப்போது கவனியுங்கள். What is the cross declaring? சிலுவை என்னத்தை அறிவிக்கிறது? It is declaring, Paul says, that God was in Christ reconciling the world unto himself, தேவன் not imputing their trespasses to them. தேவன் உலகத்தினுடைய பாவங்களை எண்ணாமல் கிறிஸ்துவுக்கு அவரை தமக்கு ஒப்புரவாக்கி. What is the cross declaring? சிலுவை என்னத்தை அறிவிக்கிறது? It is declaring that God is in Christ, தேவன் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறார் என்று அறிவிக்கிறது. reconciling the world, உலகத்தை ஒப்புரவாக்குகிறார். not putting the people's sin on themselves. உலகத்தாருடைய பாவங்களை அவர்கள் மீதே அவர் போடவில்லை. Where did he put it? எங்கே போட்டார்? That is verse 19 I just read to you, but let me read verse 21. It tells you where he put it. 19 வாசித்தேன், இப்போது 21 வாசிக்கட்டும். அங்கே தெரிகிறது எங்கே போட்டார். For he made him to be sin who knew no sin, that we may be made the righteousness of God in him. நாம் அவருக்குள் தேவனின் நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். This is the great declaration of the cross. சிலுவை இதைதான் அறிவிக்கிறது. Oh, the greatest preaching comes from the cross. மிகப்பெரிய பிரசங்கமே சிலுவையிலிருந்து தான் It is வருகிறது. declaring that God was in Christ and reconciling the world, not putting the sins upon them, but rather putting it upon Jesus, making him to be sin, so that you and I can be made righteous. தேவன் உலகத்தாருடைய பாவங்களை கிறிஸ்துவின் மீது போட்டார், உலகத்தார் மீது போடவில்லை. அப்படி செய்வதன் மூலம் அவர்களை தம்மோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டார் என்று சிலுவை அறிவிக்கிறது. Now let me get rid of all the length of it and tell it to you in our language now. இப்போ அந்த பாஷையை தூக்கி போட்டுட்டு நம்ம பாஷையில அது சொல்ற மாதிரி. That's biblical language. அது வேதாகம பாஷை. Sometimes it gets very சில complicated. சமயத்துல அது ரொம்ப நமக்கு புரியாம போயிடுது. Now let me say it very simply. இப்போ ரொம்ப எளிமையா சொல்றேன். What is it declaring? அது என்னத்தை அறிவிக்கிறது? It is declaring that this cross and what happened there is God's way of dealing with the problem of man's sin. இந்த சிலுவையும் அங்கே நடந்தவைகளும் மனிதனுடைய பாவத்தை தேவன் எப்படி தீர்க்கிறார் என்பதை காண்பிக்கிறது. This is God's way. இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் வழி. இந்த சிலுவை மரணம், சிலுவையில் சிந்தப்பட்ட ரத்தம், அங்கே அவர் பட்ட பாடுகள் தான் ரட்சிப்பின் வழி என்பதை நமக்கு அறிவிக்கிறது. Are you there? இருக்கிறீங்களா? Are you there, my friend? இருக்கிறீர்களா நண்பர்களே? The cross is declaring the greatest message. சிலுவை மாபெரும் செய்தியை அறிவிக்கிறது. This is God's answer to man's problem. மனிதனுடைய பிரச்சனைக்கு தேவனுடைய பதில் இதுதான். The cross does everything. சிலுவை எல்லாவற்றையும் செய்கிறது. You want to preach about man's problem? The cross is the thing that you must preach. மனிதனுடைய பிரச்சனையை பற்றி பேச விருப்பமா சிலுவையை நமக்கு சொல்லுகிறது. That's what I did with the first 4 points. முதல் 4 குறிப்புகளை அதை தான் நான் செய்தேன். The man's problem, மனிதனுடைய பிரச்சனை, his humanness, his sin and all his problems. அவனுடைய மனுஷிக, அவனுடைய பாவம், அவனுடைய பிரச்சனைகள், all that the cross explains. இவை எல்லாவற்றையும் சிலுவை விளக்குகிறது.
விளக்குகிறது. After telling us the problem, it tells us the answer also. பிரச்சனை சொன்ன பிறகு பதிலையும் அது What is சொல்லுகிறது. the answer? பதில் தான் என்ன? The death of the Son of God on the cross of Calvary. தேவகுமாரன் கல்வாரி சிலுவையிலே மரித்தாக வேண்டும். Jesus has always said it when he was in this world. இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்தபோது எப்போதும் அதை சொன்னார். Nobody understood it. யாருமே அதை புரிந்து He was கொள்ளவில்லை. always saying, this is the way God is going to save. எப்போதும் அவர் சொல்லிட்டே இருந்தார், தேவன் இப்படிதான் ரட்சிக்க போகிறார் என்று. In the cross also, that's what he said. சிலுவையிலும் அதை தான் சொன்னார். And nobody understands that also. யாரும் அதையும் புரிந்து கொள்வதில்லை. And now Paul is saying that. இப்போது பவுல் அதை That சொல்லுகிறார். this is what he is declaring. அவர் இதை தான் அறிவிக்கிறார் என்று. What a wonderful thing it is. எவ்வளவு அற்புதமான காரியம். Now Paul says it very beautifully in Romans chapter 3 in the passage that we just read. இப்போ நாம் வாசித்தோமே ரோமர் 3ஆம் அதிகாரம், அதுல பவுல் மிக அருமையாக அதை He சொல்லுகிறார். says in verse 25, he says, whom God hath set forth. அங்கே அவர் சொல்லுகிறார், தேவன் அதை ஏற்படுத்தினார் என்று. ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். What is the meaning of set forth? ஏற்படுத்தி வைத்திருக்கிறார் என்றால் என்ன அர்த்தம்? To set forth mean to put on like an advertisement or announcement. ஏற்படுத்தி வைத்திருன்னு சொன்னா ஒரு விளம்பரம் செய்வது போல அது. Like a newspaper or a television advertisement. ஒரு நியூஸ் பேப்பர் அல்லது டிவில வருகிற விளம்பரம் போல. With a real nice headline. Really smashing headline. அப்படியே ஒரு தலைப்பு செய்தி அப்படியே பயங்கரமாய் வருகிறது நமக்கு. With all the exclamation marks. எல்லாம் கேள்விக்குறிகள், ஆச்சரியக்குறிகளோடு வருகிறது. With all the little things coming out and saying, listen, look, hearken, see. அந்த சின்ன சின்ன காரியங்கள் வந்து கேளுங்கள், பாருங்கள் என்று நம்மை தூண்டி விடுகிறது. That's what the cross is all about. சிலுவை அதை தான் It is செய்கிறது. God's advertisement. அது தேவனுடைய விளம்பரம். It is God's proclamation. அது தேவன் செய்கிற அறிவிப்பு. It is God's announcement. அது தேவன் செய்கிற அறிவிப்பு. Look at that. அதை பாருங்கள். God is saying, listen, look, see. தேவன் சொல்கிறார், கேளுங்கள், பாருங்கள், கவனியுங்கள். See what? என்னத்தை பார்ப்பது? This is God's way of salvation. இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் வழி. No, the cross is a public event. சிலுவை வெளியரங்கமாய் நடந்த ஒன்று. Historic event. அது சரித்திரபூர்வமான சம்பவம். Evident. Everybody could see. எல்லாரும் அதை கண்டார்கள். Visible. And the whole world knows about it. எல்லாரும் கண்டார்கள், முழு உலகம் அதை அறிந்திருக்கிறது. God has set it forth. தேவன் அதை ஏற்படுத்தி வைத்து விட்டார். Set it forth as the way of salvation and has told the world to look at it. See, this is salvation. ரட்சிப்பின் வழியாக ஏற்படுத்தி வைத்து விட்டு இதுதான் ரட்சிப்பு, எல்லாரும் இதை பாருங்கள் என்று அவர் சொல்லுகிறார். Are you there, my friend? இருக்கிறீர்களா நண்பர்களே? This is the declaration of the cross. சிலுவை இதை தான் நமக்கு அறிவிக்கிறது. So the cross is giving us a message, exposition of the great truths about man and his sin and all that. ஆகவே மனிதனை குறித்தும் அவருடைய பாவத்தை குறித்தும் சிலுவை சத்தியங்களை மிக விளக்கமாய் நமக்கு We காண்பிக்கிறது. saw that. அதை நாம் கண்டோம். Then the cross is the greatest announcement, declaration, proclamation saying that this is God's way of salvation. பிறகு சிலுவை இதுதான் தேவனுடைய ரட்சிப்பின் வழி என்பதை காண்பிக்கிறது, அறிவிக்கிறது. But not only that, அது it மட்டுமல்ல, will take you to a third step. மூன்றாவது படிக்கு உங்களை கொண்டு போக The வேண்டும். cross is also an invitation. சிலுவை ஒரு அழைப்பாகவும் இருக்கிறது. Jesus is hanging like this. இயேசு இப்படி அங்கே தொங்குகிறார். Invitation to the whole world. முழு உலகத்துக்கும் அழைப்பு. His arms are wider than you can see there on the cross. நீங்கள் சிலுவையில பார்க்கக்கூடிய காட்டினுடைய கரம் விரிந்திருக்கிறது. He is eternal God. அவர் நித்திய தேவன். About him it is said, in the beginning was the Word, and the Word was with God, and the Word was God. ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று அவரை குறித்து The Bible சொல்லப்பட்டிருக்கிறது. says his arm is not shortened. வேதம் சொல்லுகிறது அவருடைய கரம் குறுகி போகவில்லை. Don't just look at the cross and the length of his arm on the cross, my friend. நண்பர்களே, சிலுவையும் சிலுவையில அவருடைய கரம் எவ்வளவு நீண்டிருக்கிறது என்பதை மாத்திரம் பார்க்க That is வேண்டாம். God in the flesh. அது மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவன். Look beyond it and see the hand of God himself that extends and encompasses the whole world and all humanity and every last person in the world. அதையும் தாண்டி முழு உலகத்தையும் ஒவ்வொரு மனிதனையும் ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரையும் தேவன் அரவணைத்துக் கொண்டிருக்கிறாரே, அந்த கரத்தை பாருங்கள். This is the hands of the Almighty இது God. சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய கரங்கள். God who can embrace every single person at one time all over the world. ஒரே சமயத்தில் உலகம் முழுவதும் ஒவ்வொரு மனிதனையும் அரவணைத்துக் கொள்ளக்கூடிய தேவனுடைய கரம். When I be lifted up, I will draw all men unto me. He நான் said. உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் என்னிடத்தில் இழுத்துக் கொள்வேன் என்று அவர் சொன்னார். I tell you, my friend, நான் உங்களுக்கு சொல்லட்டும் the நண்பரே, cross is the symbol of greatest invitation. சிலுவைதான் மாபெரும் அழைப்பின் சின்னமாக இருக்கிறது. Now the Old Testament prophets themselves, they didn't understand so much about all of these things, but they began to see by the inspiration of the Holy Spirit. பழைய ஏற்பாடு தீர்க்கதரிசிகள் கூட காரியங்களை இந்த அளவுக்கு பார்க்கவில்லை, ஆனால் பரிசுத்தாவின் ஏவுதனாலே சில காரியங்களை கண்டார்கள். Isaiah, the one who prophesied so much about Christ, prophesied about this. கிறிஸ்துவை குறித்து நிறைய தீர்க்கதரிசனம் உரைத்த ஏசாயா இப்படியாக உரைத்திருக்கிறார். In Isaiah 45 verse 22. ஏசாயா 45:22 He speaks as though Jesus himself is speaking. Prophets do that many times.
சில சமயத்தில் தீர்க்கதரிசிகள் இயேசுவே பேசுகிறது போல பேசுகிறார்கள், இவன் அப்படிதான் செய்கிறான். So he's speaking the very words of Jesus. Isaiah is speaking. ஏசாயா இயேசுவின் வார்த்தையிலே பேசுகிறான். He says, அவன் சொல்லுகிறான், look unto me and be saved all the ends of the earth. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பாருங்கள், அப்போது ரட்சிக்கப்படுவீர்கள். Isaiah got a little hint about what this is all about. இதெல்லாம் என்ன என்பது குறித்து ஏசாயா கொஞ்சம் புரிந்து கொண்டான். The one who described the cross. சிலுவை வர்ணித்தவன். Many of them just didn't understand it. They just spoke it. They didn't know what was really going to happen. நிறைய பேர் புரிந்து கொள்ளாமலே என்ன நடக்க போகிறது என்று அறியாமலே அதை உரைத்து That's விட்டார்கள். the wonder of these prophets. இந்த தீர்க்கதரிசியினுடைய அற்புதமே They அதுதான். just spoke it. அப்படியே உரைச்சிட்டாங்க. I don't know how much of it he understood. எந்த அளவுக்கு அவன் புரிந்து கொண்டான் என்று எனக்கு But we தெரியவில்லை. understand it. ஆனால் நாம் புரிந்து கொள்கிறோம். Look unto me. என்னை நோக்கி பாருங்கள். He saved all the ends of the earth. பூமியின் எல்லை எங்கும் உள்ளவர்களே என்னை நோக்கி பார்த்து ரட்சிக்கப்படுங்கள். Now Jesus puts it better. இயேசு அதை இன்னும் சிறப்பா He சொல்றார். knows better. அவருக்கு நல்லா தெரியும். He said, come unto me all ye that labor and are heavy laden, and I will give you rest. அவர் சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை கொடுக்கிறேன். But I like what the apostle Paul says. ஆனால் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்வது எனக்கு ரொம்ப பிடித்திருக்கு. In Ephesians chapter 2 verses 14 to 17. எபேசியர் 2 அதிகாரம் 14 இருந்து 17 வரைக்கும் அவர் You சொல்லுகிறார். heard the invitation words of Isaiah. ஏசாயாவின் இந்த வரவேற்கிற வார்த்தைகளை நீங்கள் கேட்டீர்கள், அழைப்பின் வார்த்தைகளை, Invitation of the cross. சிலுவையின் அழைப்பை. You've heard the words of Jesus and his invitation. இயேசுவின் வார்த்தைகளை, அவருடைய அழைப்பை நீங்கள் Now கேட்டீர்கள். listen to Paul. இப்போது பவுல் சொல்வதை கவனியுங்கள். In verse 14 chapter 2 of Ephesians, எபேசியர் 2:14 he says, அவர் சொல்லுகிறார், for he is our peace, who hath made both one, and hath broken down the middle wall of partition between us. அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக இருந்த பிரிவினையாக நடுச்சுவரை தகர்த்தார். Having abolished in the flesh the enmity, even the law of commandments contained in the ordinances, for to make in himself of twain one new man, so making peace. சட்டதிட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளே ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணினார். And that he might reconcile both unto God in one body by the cross, having slain the enmity thereby. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். And came and preached peace to you which were afar off, and to them that were nigh. அல்லாமலும் அவர் வந்து தூரமாய் இருந்த உங்களுக்கும் சமீபமாய் இருந்த அவர்களுக்கும் சமாதானத்தை சுவிசேஷமாய் அறிவித்தார். Oh, I love it. ஓ, இதை நான் விரும்புகிறேன். He says the invitation is in these terms. அவர் சொல்லுகிறார், அழைப்பு இப்படி இருக்கிறது. What God has done through Christ on the cross சிலுவையிலே கிறிஸ்துவின் மூலமாய் தேவன் செய்தவைகள் makes the invitation as wide and as far reaching as possible. இந்த அழைப்பை எல்லாருக்கும் முடிந்த அளவுக்கு ஒவ்வொருவருக்கும் அனுப்புகிறது. The peace is preached unto you, he says. அவர் சொல்லுகிறார், சமாதானம் உங்களுக்கு பிரசங்கிக்கப்பட்டிருக்கிறது. To who? யாருக்கு? To those who are near and to those who are far away. தூரமாய் இருந்த மக்களுக்கும் சமீபத்தில் இருந்த மக்களுக்கும் To everyone it is preached. எல்லாருக்கும் பிரசங்கிக்கப்படுகிறது. To the Jew and to the Gentile. யூதனுக்கும் சரி புறஜாதியானுக்கும் சரி, To every person. எல்லாருக்கும், To the vilest of sinners. மிக மோசமான பாவிக்கும், To the person sitting in the farthest corners of the earth. உலகத்தின் மூலை முடுக்கிலே உட்கார்ந்து இருக்கிற அந்த To மனிதனுக்கு, those who are far off. வெகு தூரத்தில் இருப்பவர்களுக்கும். That's why you and I know the Lord today, my friends. ஆகவேதான் நண்பர்களே, இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரை Thank அறிந்திருக்கிறோம். God, it's for those who are far off. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இது தூரத்தில் உள்ளவர்களுக்கும். That's why the gospel has come to us. ஆகவேதான் சுவிசேஷம் நமக்கு வந்திருக்கிறது. That's why the Christian missionaries are the greatest force on earth. They go to the farthest ends of the earth. ஆகவேதான் கிறிஸ்தவ மிஷனரிகள் மிகப்பெரிய சக்தியா இருக்கார்கள். உலகத்தின் மூலை முடுக்கெல்லாம் This போகிறார்கள். message is for every person. இந்த செய்தி ஒவ்வொருவருக்கும் உரியது. Far off ones. தூரத்தில் இருக்கிறவர்களுக்கும். To whom is this invitation? இந்த அழைப்பு யாருக்கு? To those who are far off. வெகு தூரத்தில் இருப்பவர்களுக்கும். It is to those who need the physician and need the healing. மருத்துவர் யாருக்கு தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு. He has come to call sinners to repentance. பாவிகள் மனம் திரும்பும்படி அழைக்க அவர் வந்திருக்கிறார். He has come to call those people that stand far away from these things. இந்த காரியங்களிலிருந்து வெகு தூரத்தில் இருக்கிற மக்களை அழைக்கும்படிக்கு அவர் வந்திருக்கிறார். You know, think about religion, for example. உதாரணத்துக்கு மதத்தை பற்றி எண்ணி பாருங்க. Think about the Christian faith itself. கிறிஸ்தவ விசுவாசத்தையே எண்ணி பாருங்க. You know, sometimes it becomes like a religion. சில சமயத்தில் அதுவும் ஒரு மதம் போலாகி விடுகிறது. You know, we just stay in the church and just talk to the people in the church. நாங்க சபையிலே இருக்கிறோம், சபையில் உள்ள மக்களிடம் பேசுகிறோம். And what we say is only for the church. நாம் சொல்லுகிற காரியங்கள் வெறும் சபைக்கு மட்டுமாக தான் People இருக்கிறது. that are interested in the religion. மதத்திலே ஆர்வமுடைய மக்களுக்கு.
And religion is like that. It preaches and tells things to people who are interested in it. மதம் அப்படிதான் இருக்கிறது. அதிலே யாருக்கு ஆர்வம் இருக்கிறதோ அவர்களுக்கு தான் சொல்லுகிறது, அவர்களுக்கு தான் But போதிக்கிறது. so many people are not interested in religion. ஆனா நிறைய பேருக்கு இந்த மதத்துல எல்லாம் ஆர்வமே கிடையாது. Philosophy is like that. தத்துவம் அப்படிதான். It is speaking only to those people who are interested in it. யார் அதுல ஆர்வமுடையவனா இருக்காங்களோ அவரிடத்துல மட்டும் தான் அது பேசுது. Moral teachings are like that. It is only speaking to those who are interested in it. சன்மார்க்க போதகம் அப்படிதான். யாருக்கு அதுல ஆர்வமோ அவரிடம் மட்டுமே பேசுகிறது. Speaking to only those people who want to learn about living good and all that. நன்றாய் வாழ வேண்டும் என்று விரும்புகிறார்களே அப்படிப்பட்ட ஆட்களிடம் மட்டும் தான் அது And பேசுகிறது. I tell you, it is the cross and cross alone that speaks to every last person in this whole world. நான் உங்களுக்கு சொல்லட்டும், சிலுவை சிலுவை மட்டுமே இந்த உலகத்தில் இருக்க எல்லா மனிதர்களிடத்திலும் பேசுகிறது. All kinds of people. எல்லா வகையான மக்களும். What kind of invitation? இது என்ன விதமான அழைப்பு? It is given to certain people. ஒரு சில மக்களுக்கு இது கொடுக்கப்படுகிறது. I say that because it is not given to the people who think they are so clever and they don't need God. இதை ஏன் நான் சொல்லுகிறேன்? நாங்கள்லாம் புத்திசாலிகள், தேவன் தேவையில்லை என்று எண்ணுகிற மக்களுக்கு இது கொடுக்கப்படவில்லை. It is not given to the self-righteous. சுய நீதிமான்களுக்கு இது கொடுக்கப்படவில்லை. Not given to the self-satisfied. தன்னிலே தானே திருப்தி அடைந்த மக்களுக்கு இது It கொடுக்கப்படுவதில்லை. is not to the one who is so proud of his knowledge and what he knows and is learning and glorying in those things. தன்னுடைய அறிவிலே கல்வியிலே மேன்மை பாராட்டி பெருமை பாராட்டுகிற மக்களுக்கு இது கொடுக்கப்படுவதில்லை. No. கிடையாது. It is not speaking to the man who thinks he can make it on his own. என்னாலே முடியும் என்று நினைக்கிற அந்த மனுஷனுக்கு இது கிடையாது. These people cross condemns. இந்த ஆட்கள் எல்லாம் சிலுவை ஆக்கினைக்குட்படுத்துகிறது. Shows them the folly of their righteousness. அவருடைய நீதியினுடைய மதியினத்தை காண்பிக்கிறது. Shows that it's their filthy rags and nothing. அதெல்லாம் அழுக்கான கந்தை வேறு ஒன்றுமில்லை என்பதை காண்பிக்கிறது. Who does it speak to? பிறகு அது யாரிடம் பேசுகிறது? It speaks to those people that stand afar off. தூரத்தில் நிற்கிற மக்களிடம் பேசுகிறது. People that think they are failures. தோல்விகள் என்று எண்ணுகிற மக்களிடத்தில். People think that the people who think that they've gone wrong. தவறு செய்து விட்டோம் என்று நினைக்கிற மக்களிடத்தில். People that are filled with a sense of shame. அவமானத்தால் நிறைந்திருக்கிற மக்களிடத்தில். People that are weary and tired. களைத்து சோர்ந்து போயிருக்கிற மக்களிடத்தில். Laboring and trying hard to live a good life, trying hard to kick this habit and that habit and not being able to do so. நல்லவர்களாய் வாழ வேண்டும் என்று முயற்சித்து இந்த பழக்கத்தை அந்த பழக்கத்தை உதறி தள்ள வேண்டும் என்று முயற்சித்து முடியாமல் போன மக்களிடத்தில். People who are having a moral struggle and are crying out and saying, "Oh, I'm not able to do it. I'm not able to live it." சன்மார்க்க வாழ்க்கை செய்யும்படி போராடி என்னால் முடியவில்லை என்று நொந்து போயிருக்கிற மக்களுக்கு. It speaks to those people that are guilty. குற்றமுணர்வோடு இருக்கிற மக்களோடு பேசுகிறது. People whose conscience are nagging them because of some things that they have done. அவர்கள் செய்த சில காரிய நிமித்தமாய் மனசாட்சி நச்சரிக்கிறதே அந்த மக்களோடு பேசுகிறது. People who feel condemned because of what happened in their life. அவருடைய வாழ்க்கையில் நடந்த காரிய நிமித்தமாய் குற்றவாளி போல இருக்கிற மக்களோடு பேசுகிறது. People who are always thinking about their past and crying over it. எப்போதுமே தங்கள் கடந்த காலத்தை எண்ணி அது நிமித்தம் அழுது கொண்டு இருக்கிற People who மக்கள். are thinking about their failures and unworthiness. தங்களுடைய தோல்வியும் தகுதியற்ற தன்மையை நினைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு. These people that are sick and they need the physician. இந்த மக்கள் தான் வியாதிப்பட்டவர்கள், இவர்கள் தான் வைத்தியன் தேவை. They have realized that the evil is in their heart. தீமை உள்ளத்தில் இருக்கிறது என்று அவர்கள் உணர்ந்தவர்கள். They are crying out like the apostle Paul and saying, "Oh, what a wretched man I am. Who can deliver me from this condition?" அப்போஸ்தலனாகிய பவுலை போல இவர்கள் கதறுகிறார்கள், நிர்பந்தமான மனுஷன் நான், யார் இந்த நிலையிலிருந்து என்னை விடுவிக்க முடியும் என்று. So it is speaking to the guilty ones. It is talking to the far off ones. ஆகவே குற்ற உணர்வோடு வெகு தூரத்தில் இருக்கிற இப்படிப்பட்ட மக்களோடு அது பேசுகிறது. It is talking to the ones who are tormented by fear. யார் பயத்தினால வேதனைப்படுத்தப்படுகிறார்களோ அவர்களோடு பேசுகிறது. Those who are tormented by the fear of death. மரண பயத்தினால பாதிக்கப்படுகிறவர்கள். People who are afraid of tomorrow. நாளைய தினத்தை கண்டு பயப்படுகிறவர்கள். People who are afraid of their weaknesses. தங்களுடைய பலவீனங்களை கண்டு பயப்படுகிற மக்கள். People who are afraid of judgment and hell. நியாய தீர்ப்பு நரகம் இவைகளை கண்டு பயப்படுகிறவர்கள். People who feel utterly hopeless and helpless. முற்றிலும் நம்பிக்கையற்றவன் உதவியற்றவன் என்று நினைக்கிற மக்கள்.